சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைப்பதில் மார்கழி மாதம் அமாவாசை, அனுமத் ஜெயந்தி, வியாழக்கிழமை, இப்படி அனைத்து நல்ல விஷயங்களும் ஒருங்கே அமைந்த நாள்ல இருந்து நாம தொடர்ந்து 27 நாள் தினமும் நாம் செய்ய வேண்டிய முதல் நிலை ஆசன பயிற்சிகள் என்ன, அப்புறம் ஒவ்வொரு நாளும் நாம அன்றைய கிழமை நாம பயிற்சி செய்யக்கூடிய நேரம், அதை பொறுத்து செய்ய வேண்டிய பிராணாயாமம் என்ன அப்படிங்கிறத காணொலியா பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு 8வது நாள். இப்ப முதல்ல தினமும் செய்ய வேண்டிய எளிய முறை ஆசன பயிற்சிகளை பார்ப்போம். காலை நீட்டி உட்கார்ந்துக்கிறோம், இந்த அளவு அகட்டி இருக்கிறோம், ஒரு 1.5 அடி. பாதம் ஸ்ட்ரெயிட்டா வைக்கணும், கை அப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சிருந்து இப்படி செய்யப்படாது, நேரா வச்சுக்கணும். 20 முறை கால் விரலை அசைச்சு விடணும். நல்லா அங்க ஒரு எலுமிச்சம்பழம் வச்சா பிழியற மாதிரி நினைச்சு 20 முறை. நான் காணொலி பெருசாகுங்கிறதுனால 10 தடவை தான் செய்ய போறேன், நீங்க 20 முறை செய்யணும். 6, 7, 8, 9, 10. இப்ப பாதத்தை முன்னால பின்னால 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்ப பாதத்தை இடப்புறம் வலப்புறம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்ப பாதத்தை உட்புறம் வெளிப்புறம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்ப பாதத்தை சுழற்ற போறோம், இடமிருந்து வலமா 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிவர்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்ப பாதத்தை உட்புறம் வெளிப்புறமா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்ப அதே ரிவர்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்ப அடுத்து பாத சுழற்சி. நல்லா இந்த கால் நேரா வச்சுக்கணும், இது இப்படி படுக்க கூடாது, ஸ்ட்ரைட்டா வரணும். இந்த கொலுசு போடுற இடத்தை கட்டவரலால பிடிக்கணும். இந்த இடத்துல நம்மளுடைய கவனத்தை அதிகரிக்கக்கூடிய சூட்சுமம் இருக்கு, அதை தூண்டுறதுக்காக இப்படி பிடிக்கிறோம். நல்லா எல்லா கை விரலையும் கால் விரலுக்குள்ள திணிச்சுக்கணும். இந்த பாதம் நேரம் வரணும். 20 முறை. நான் 10 தடவை தான் செய்யறேன், நீங்க 20 தடவை செய்யணும். 6, 7, 8, 9, 10. ரிவர்ஸ் 1, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்ப பாதத்தை திருப்பணும். முள்ளு குத்திட்டா எப்படி அப்படி திருப்பி பார்ப்போமா, அது மாதிரி நினைச்சுட்டு 3, 4, 5, 7, 8, 9, 10. இப்ப காலை மேல தூக்கி வச்சுக்கணும். இது கண்டிப்பா நேரம் இருக்கணும், இப்படி படுத்துடக்கூடாது. தாளம் போடுற மாதிரி கைய வச்சுக்கணும். கீழ் நோக்கி இப்படியே அசைச்சு விடணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்ப சுழற்றணும். சுழற்றும் போது பால் மாதிரி பிடிக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Reverse 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10.
இப்ப இந்த 4 பயிற்சி இந்த காலுக்கு செய்யணும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் நேரா உட்கார்ந்து செஞ்சு காமிக்கிறேன். இந்த பாதம் நேரா வரணும். இத முழங்காலுக்கு மேல் பகுதியில, முழங்கால் மேல இல்ல, முழங்காலுக்கு கொஞ்சம் மேல் பகுதியில தூக்கி வச்சுக்கணும். பாதம் வெளியில நீட்டி இருக்கணும். இந்த கட்டை விரலால அந்த கொலுசு போடுற இடத்த அமுக்கி பிடிக்கணும். அந்த இடத்துல கவனத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூட்சுமம் இருக்கு. அதை தூண்டுறதுக்காக பண்றோம். ஒரு மனிதனுக்கு கவனம் சிதறினா அந்த இடத்துல கிராமப்புறங்கள்ல கம்பளி கயிறு கட்டுவாங்க. அப்ப கம்பளி கயிறு அந்த இடத்துல கட்டும் போது அந்த இடத்துல ஒரு உறுத்தல் இருந்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் போகும். ரத்த ஓட்டம் போகும்போது கவனம் சீராகும். கொலுசு போட்டா கவனம் சீராக இருக்கும். சிலம்பு அணிஞ்சா கவனம் சீராக இருக்கும். நான் உங்க எல்லாருக்கும் தீட்சை கொடுத்துட்டேன். நீங்க எல்லாரும் சிலம்பம் அணிஞ்சுக்கலாம், கொலுசு போடலாம், கம்பளி கயிறு கட்டலாம். ஆனா இது எதுவும் சாத்தியம் இல்லை. அதனால இப்படி பிடிக்கணும். நான் பெரிய சுவாமிஜியா இருந்து சொன்னேன்னா எல்லாரும் சிலம்பு போட்டுன்னு ரோட்ல அலைவேல். அதெல்லாம் வேண்டாம். கையை பிடிச்சிருந்தா போதும். நல்லா அப்படி இப்ப மேல தூக்கி வைக்கிறேன். இது நேரம் வரணும். தாளம் போடுற மாதிரி கையை வச்சுக்கணும். இப்படி வச்செல்லாம் மேல் நோக்கி இழுத்துடுவேன். இது மேல வரும். நீங்க தூக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது கீழே தான் போகாது, இங்க போய் தொடாது. அதை தொட வைக்கிறதுக்கு தான் தாளம் போடுற மாதிரி கையை வச்சுட்டு இப்படி 3 4 5 6 7 8 9 10 எல்லாமே நீங்க 20 தடவை செய்யணும். இப்ப சுழற்றும் போது நல்லா பால் பிடிக்கிற மாதிரி இப்படி பிடிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 reverse 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து பட்டர்ஃப்ளை. கால் நேரா வச்சுக்கிறோம், ஒட்டி வச்சுக்கிறோம். நல்லா அப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுல கவனிக்க வேண்டியது, இந்த பயிற்சி எதையும் நின்னுண்டு ஒத்த காலை தூக்கிண்டு செய்யப்படாது. எங்க குருஜி இப்படி சொல்லி கொடுத்தார் அப்படின்ட்டு என்ன பண்ணுவீங்க? ஒத்த காலில் நின்னுண்டு ஒத்த காலை தூக்கிண்டு இப்படி 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 எல்லாம் செய்யப்படாது. பாடி ஷேப் அசிங்கமாயிடும். பெடக்ஸ் பெருசாயிடும். இடுப்பு இப்படி பெருசா பேன் வந்துடும். அதே மாதிரி இப்படி தூக்கி வச்சுட்டு தாளாட்டுறேன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இப்படி பண்ணா அந்த பந்து வெளியில வந்துடும், இடுப்பு வலி வந்துடும். எவ்வளவு பெரிய குருஜி இதை சொல்லி கொடுத்திருந்தாலும் தப்பு தப்பு தான். ஈஸ்வரனே தப்பு பண்ணாலும் பண்ணதான். அதனால இப்படிலாம் இழுக்கப்படாது. இந்த இடத்த இப்படி மடக்கலாம், நீட்டலாம். இந்த இடத்த இப்படி சுத்தலாம். இப்படி வெளியில பிடிச்சி இழுக்கப்படாது. வெளியில பிடிச்சி இழுத்தா இடுப்பு வலி வந்துடும். இப்ப கால் பயிற்சி முடிஞ்சது. கை பயிற்சி. கால் பயிற்சி எல்லாம் 20 தடவை, கை பயிற்சி 10 தடவை. நான் கால் பயிற்சி 10 தடவை தான் நான் உங்களுக்கு காணொலியில வெளியிட்டிருக்கேன். நீங்க 20 தடவை செய்யணும். இப்ப கை பயிற்சி. துண்டை நீளமா பிடிச்சுக்கிறேன், கையை மடக்காம கொண்டு போறேன். 1 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுல என்ன தப்பு பண்ணுவோம்னா, சுண்டை இப்படி பிடிச்சுண்டு இப்படி போய் இப்படி வந்து இப்படி வருவோம், திரும்ப எப்படி வந்து இப்படி வருவோம். அப்படிலாம் வரக்கூடாது. ஸ்ட்ரைட்டா அப்படி போகணும், ஸ்ட்ரைட்டா அப்படி வரணும். இப்ப இரண்டாவது பயிற்சி. நல்லா கையை அப்படி தூக்கிக்கிறோம். இந்த முழங்கையை அப்படி எத்தி கொடுக்குறோம் பின்னால. 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி இந்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த பயிற்சி, விரலை மூடிக்கிறோம். ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொண்டு போய் அப்படி ஸ்ட்ரைட் பண்றோம். ஆப்போசிட் டைரக்ஷன் கொண்டு போறோம்.
இந்த பெண்டை இந்த கையால் அமுக்கி அப்படி ஸ்டிஃப் ஆக்குறோம். இந்த கை உள்நோக்கி இப்படி வளையும், பின்னால அதை வளைய விடாம ஸ்ட்ரைட்டா இப்படி இப்படி தள்ளணும். இந்த அமுக்கிற கைய இந்த முழங்கைக்கு நேர போடணும். இங்க போடக்கூடாது, இங்க இப்படி போடக்கூடாது, நேர வைக்கணும். இதெல்லாம் அப்படியே நேர 3 4 5 6 7 8 9 10. இப்ப அதே பின்னால அப்படி கொண்டு போய் இந்த ரிஸ்ட பிடிச்சு அப்படி இழுக்கணும். இந்த இப்படி கீழ் நோக்கி இப்படி இழுக்கப்படாது, அப்படி வெளிப்புறமா இழுக்கணும். 2 3 விரல்லாம் மூடிண்டா நல்லா இழுக்க முடியும். 4 5 6 7 8 9 10. இப்ப சுழற்றோம். பால் மாதிரி வைக்கணும். இப்படி கும்மாச்சியா வைக்க கூடாது, இப்படி வைக்கணும். இது இறங்க கூடாது. சின்ன வட்டம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிவர்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப முழு சுழற்சி. கீழே இறங்கணும், முன்னால சேரணும். ஆடி 1 2 3 4 5 6 7 8 9 10. Reverse. 1 2 3 4 5 6 7 8 9 10. கால் பயிற்சி, கை பயிற்சி முடிஞ்சது. இப்ப உடலுக்கான பயிற்சி, உடல் தலைக்கான பயிற்சி. நடு தொடைக்கு நேரம் இந்த கையை வச்சுக்கணும், தலையை சாச்சுக்கணும், இதை நேரம் நீட்டணும், மடக்க கூடாது. 7 ஆதாரத்தை மனசுல நினைச்சு மூச்சில் தூடணும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம். தளர்த்திக்கொள்ளும். கண்டிப்பா 7 தடவை மூச்சில் தூடணும். சில ஆசனங்கள்ல முடியாதப்ப 3 தடவையோ 5 தடவையோ செய்யலாம். எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் 7 தடவை. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம். தளர்த்திக் கொள்ளவும். காலை மடக்கி உட்கார முடியாதவங்க இது மாதிரி கட்டில்ல காலை தொங்க போட்டு உட்கார்ந்துக்கலாம். நடு தொடைக்கு நேர இந்த கையை கொண்டு போறோம், தலையை சாச்சுக்கிறோம். ஒவ்வொரு ஆதாரத்தையா மனசுல நினைச்சு 7 தடவை மூச்சில் தூடணும். இதுக்கு பேரு சுக கோணாசனம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம். தளர்த்தி கொள்ளவும். இப்ப அதே மாதிரியே இந்த பக்கம் கவனிக்க வேண்டியது, இந்த காலை அகட்டி இருக்கணும். நடு தொடைக்கு நேர கையை வைக்கணும். இந்த கை அப்படி நல்லா நிமிர்ந்து வரணும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம். தளர்த்திக் கொள்ளவும். இந்த 7 ஆதாரங்கள் அப்படிங்கிறது நாளமிலா சுரப்பிகள் தான். அதனால நீங்க வெறும் இந்த பிட்யூட்டரி பீனியல் மொத்தம் கவனிக்கணுங்கிற அவசியம் இல்லை. செக்ஷுவல் கிளாண்ட், அட்ரினல்,
pancreas, thymus, thyroid எல்லாத்தையும் கவனிக்கணும். அதனால 7 தடவை 7 ஆதாரத்தையும் மனசுல நினைச்சு மூச்சு விடணும். மூலாதாரம், ஸ்வாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம், தளர்த்திக்கொள்ளும். இப்ப அடுத்து இந்த பக்கம் மூலாதாரம், ஸ்வாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம், தளர்த்திக்கொள்ளும். இப்ப சுக வக்ராசனம். காலை இப்படி தொங்க போட்டு உட்கார்ந்துக்கிறோம். காலை மடக்க முடியாதவங்க இப்படி வலது கையை இடது முழங்கால் மேல வச்சுக்கிறோம். இடது கையை முதுகுக்கு பின்னால கொண்டே கட்டிலே அப்படி ஊண்டிக்கலாம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம். நேரம் வரும். ஓய்வு ரொம்ப முக்கியம். ஆசனங்கள்ல ஓய்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இடது கைய வலது முழங்கால், வலது கைய முதுகுக்கு பின்னால கொண்டே கட்டில ஊண்டி உடம்ப திருப்பி மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம், தளர்த்திக் கொள்ளும். இப்ப இரண்டாவது சுற்று அதே மாதிரியே தான். சுக வக்ராசனம். வலது கையை இடது முழங்கால வச்சுக்கிறேன். இடது கையை முதுகுக்கு பின்னால கொண்டு போய் இந்த வலது தொடைய தொட முயற்சி பண்றேன். தொட முடியலாம் பரவாயில்ல. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம். நேரம் வரும். ஓய்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப அதே மாதிரி இந்த பக்கம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம். நேரம் வரும். திரும்ப இந்த பக்கம் மூன்றாவது சுற்று. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம். நேரம் வரும். ஓய்வு ஓய்வு ரொம்ப முக்கியம். வேக வேகமா செஞ்சிடக்கூடாது. நான் காணொலி பெருசா இருங்கிறனால நான் கொஞ்சம் வேகமா செய்யறேன். நீங்க ஆனா நிதானமா செய்யணும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம். தளர்த்திக்கொள்ளும். இதுல நாம பண்ற தப்பு என்னன்னா, யோகா புக்கெல்லாம் மாஸ்டர்லாம் சொல்லி கொடுப்பா, இப்படி திரும்பும் போது இடது பக்கம் திரும்புறியா, இடது பக்கம் மூச்சை வெளியில விடு, இப்படி வெளியில விடு, திருப்பி அங்க போய் 1 2 3 4 10 எண்ணிக்கணும், திரும்ப அப்படியே மூச்சை உள்ள. அப்படிலாம் செய்யக்கூடாது. பிராணாயாமம்ங்கிறதுலதான் மூச்சை உள்ள இழுக்கிறதுல வெளியில இருக்கிறதுல கணக்கெல்லாம் இருக்கு. ஆசனங்கள்ல ஒவ்வொரு ஆசனத்தினுடைய இறுதி நிலையில நல்லா மூச்சு இழுத்து விடணும். அதாவது இப்படி நான் திரும்புறேன், திரும்பும் போது இந்த மசில் எல்லாம் டைட் ஆகும். நான் மூச்சு இழுத்து விட்டா அந்த டைட்டான மசில் கொஞ்சம் விரிஞ்சு கொடுத்து திரும்ப சுருங்கும். அப்ப அந்த இடத்துக்கு தேவையான அளவு ரத்த ஓட்டம் போகும். நீங்க மூச்சை அடக்கின்றேன்னா இன்னும் அந்த மசில் டைட் ஆகும், இடுப்பு வலி வந்துடும், அங்க இருக்கிற கிளாண்ட் வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால ஆசனங்கள்ல மூச்சை அடக்கக்கூடாது, பிராணாயாமத்திலையுமே அடக்கக்கூடாது. நல்லா மூச்சை இழுத்து விடணும், அதுதான் முக்கியம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம்,
விஷுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம். நேரம் திரும்ப இந்த பக்கம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம். நேரம். இப்ப அடுத்து சுகமுத்ரா. ஹை பிபி உள்ளவங்க முன்னால குனிய கூடாது. சிவியர் பேக் பெயின் இருக்கிறவங்களும் முன்னால குனிய கூடாது. அது இடது பக்கம் வலது பக்கம் முன்னால மூணும் தான். முன்னாலன்னு முன்னால மாத்திரம் அர்த்தம் இல்ல, இடது பக்கம் வலது பக்கம் முன்னால, இந்த மூன்று இதுலயுமே ஃபார்வர்ட் பெண்ட் ஹை பிபி உள்ளவங்களும் சிவியர் பேக் பெயின் இருக்கிறவங்களும் செய்யக்கூடாது. சாதாரணமா இருக்கிறவங்க செய்யலாம். ஃபர்ஸ்ட் இடது பக்கம். இதுலயும் அதைத்தான் சொல்லுவேன். யோகால எப்படி சொல்லுவாங்க, மூச்சை விட்டுக்கொண்டே குனியவும், 10 எண்ணிக்கை வரை அந்த நிலையை இருக்கவும், பிறகு மூச்சை இழுத்துக்கொண்டே நிமிரவும். அப்படிலாம் செய்யப்படாது. சும்மா குனிறேன், அதுவே மூச்சு வெளியில போகும். இப்ப இந்த மசில் எல்லாம் டைட் ஆயிருக்கும். நான் மூச்சு இழுத்து விட்டா அந்த மசில் சுருங்கி விரியும். அந்த மசில் சுருங்கி விரியறப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய பர்டிகுலர் கிளாண்டுக்கு தேவையான அளவு ரத்த ஓட்டம் ஜாஸ்தி போய் வெளியில வரும். அதனால மூச்சை இழுத்து விடணும் நல்லா. அந்த நல்லா எத்தனை மூச்சுங்கிறது தான் 7 கிளாண்டு, 7 மூச்சு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம். நேர வரணும். ஓய்வு ரொம்ப முக்கியம். இப்ப இந்த பக்கம் அப்படி நிமிர்ந்து அந்த வயிறு தொடையில அமிங்கினதுக்கு அப்புறம் தலையை தொங்க போட்டு 7 மூச்சு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம். தளர்த்திக் கொள்ளும். இப்ப காலை மடக்க முடியாதவங்க கட்டில்ல காலை தொங்க போட்டுக்கலாம். ஹை பிபி உள்ளவங்க கண்டிப்பா செய்யக்கூடாது. கையை அப்படி தொங்க போட்டு மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம். நேர வரும். ஓய்வு எடுக்கணும். திரும்ப இந்த பக்கம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம். தளர்த்திக் கொள்ளும். இப்ப மூன்றாவது சுற்று. நல்லா இங்க பாருங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம். தளர்த்திக் கொள்ளவும். இப்ப இந்த பக்கம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம். தளர்த்திக் கொள்ளும். இப்ப முன்னால பின்னால குனிய போறோம். நல்லா இங்க பாருங்க. கையை அப்படி முன்னால வைக்கணும். இந்த பம்மு கீழே இருக்கணும். இந்த பம்மு அப்படி தூக்கி இப்படி பண்ணிடக்கூடாது. நல்லா கீழே வச்சு தலையை தொங்க போட்டு மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம். தளர்த்திக்கொள்ளும். இப்ப அதே மாதிரி பின்னால நல்லா இந்த லோ பேக் அப்படி எத்தி கொடுக்கணும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம்,
विशुद्धि आज्ञा सहस्रारम தளர்த்திக்கணும். இப்ப திரும்பவும் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம். நேர வரும். ஓய்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா அப்படி வச்சு அப்படி எத்தி கொடுத்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம். காலம் அடக்க முடியாதவங்க கட்டில தங்க போட்டுக்கலாம். எந்த காரணம் கொண்டும் ஹை பிபி உள்ளவங்க ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணக்கூடாது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம். தளர்த்திக்கொள்ளும். நேரம் ஓய்வு ரொம்ப முக்கியம். பின்னால் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம். தளர்த்திக்கொள்ளும். இப்ப தினமும் செய்ய வேண்டிய எளிய முறை ஆசனங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். இப்ப கிழமை வாரியா நேரத்திற்கு செய்ய வேண்டிய பிராணாயாமம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பிராணாயாமம் செய்யும் போது துண்டோ, யோக தண்டம் அல்லது வாசி தண்டன் வேலை இதை உபயோகிச்சா முழுமையான பலன் கிடைக்கும். பிராணாயாமம் செய்யும் போது காலை நீட்டி உட்கார்ந்தா முழுமையான பலன் கிடைக்கும். இல்ல நான் அந்த குருஜிட்ட தீட்சை வாங்கினேன், பிராணாயாமங்கிறது வஜ்ராசனத்துல செய்யணும், இல்லாட்டி பத்மாசனத்துல செய்யணும், இல்லாட்டி சுகாசனம். சுகாசனம்னா என்ன அர்த்தம்னா கம்ஃபர்டபுள் பாய்ச்சர் அப்படிதான் அர்த்தம். சப்பலா மூட்டிக்கிறதுக்கு பேர் சுகாசனம் இல்ல. யாரோ ஒருத்தருக்கு தலையில நின்று சுகாசனமா, அவருக்கு அது ரைட். அதுதான் நான் சொல்லுவேன், சிவபெருமான அடையறதுக்காக மாங்காட்டுல அம்மன் நெருப்பாற்றில் மயிர் பாலத்தில் ஒற்றை காலில் தவம் இருந்தால் அப்படின்னு சொல்றான். நம்ம எல்லாம் அப்படி இருக்க முடியுமா? இந்த இடத்துல அது அப்படி அர்த்தம் எடுத்துக்கப்படாது. சிவன் அப்படின்னா உயிரோட்டம். ஒரு வேளையில உயிரோட்டத்தை கொண்டு வர்றது எவ்வளவு சிரமம் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றதுதான் அந்த கதை. நெருப்பாத்துல இருக்கிற மாதிரி இருக்குமா, மயிர் பாலத்து மேல ஒத்த கால்ல நின்று இருந்தா எப்படி வேதனையா இருக்குமோ அது மாதிரியா நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் கடனேன்னு செய்யப்படாது. அந்த ஜீவன் இருக்கணும். அந்த ஜீவனுக்கு பேர் தான் சிவன். உயிரோட்டம். அதத்தான் இடரினும் தளரினும்ங்கிற பாடல்ல சொல்லியிருப்பார். அதை பத்தி நான் ஒரு காணொலியே வெளியிட்டு இருக்கேன். முடிஞ்சா போய் தேடி பார்த்து அந்த காணொலியை பாருங்க. இல்லைன்னா எனக்கு போன் பண்ணுங்க, அந்த காணொலியை நான் உங்களுக்கு அனுப்புறேன். தயவு செய்து தேடுங்க. தேடுனா கிடைக்கும். எதையோ தேடுறேன் இல்லையா, இதை தேடுங்க, கிடைக்கும். அதே மாதிரி ஒரு வேலையை செய்யும் போது ஆக்சிலேஷன் ஆகக்கூடாது. அதுல பிடிப்பு இருக்கணும். அந்த பிடிப்புக்கு பேரு வஜ்ரம்னு பேரு. இதை நீங்க என்ன புரிஞ்சுட்டேல்? பிராணாயாமம் பண்ணும்போது வஜ்ராசனத்தில் மண்டி போட்டு இப்படி உட்கார்ந்து பிராணாயாமம் பண்ணுவோம். முழங்கால் வலி வந்துடும். கடைசியில என்ன சொல்லுவாங்க? உன் கர்ம வினை அது உன்னை விட்டு போகாது. கரெக்ட். கர்மானா என்னன்னு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். கர்மானா வேலை, வினைனா தப்பு தப்பா செஞ்சது, வினைனாலும் வேலை. நீங்க அந்த பிராணாயாமத்தை தப்பா செஞ்சுட்டேல், அதனால வழி வந்தது. ஏன்னா இந்த கர்ம வினைங்கிறத வச்சு நடக்கிற வியாபாரம், ஜோதிடர்களாகட்டும், ஆன்மீகவாதிகளாகட்டும்,
முக்கியமா அந்த யோகா குருமார்களாகட்டும், அவங்க நல்லா கடகட்டுறாங்க. கர்ம வினை, H2O, வாட்டர், பாணி, நீலு எல்லாமே ஒண்ணுதான். அந்தந்த லாங்குவேஜ்ல வேற. ஒரு லாங்குவேஜ்ல வேலைக்கு பேரு கர்மான்னு பேரு. நீ செய்யற வேலைக்கு பேரு கர்மா. இப்ப நான் உங்களுக்கு யோகா சொல்லி கொடுக்கிற வேலையை செய்யறேன், நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க பயிற்சி செய்யறேன், இது எல்லாம் ஒரு வேலை. இந்த வேலைய கர்மா அப்படிங்கிற கோடிங்ல சொல்றாங்க. இலக்கண தமிழ்ல வினை அப்படின்னு சொல்லுவாங்க. முரளிதரன் யோகா கற்றுத்தருகிறார். முரளிதரன் பெயர் சொல், யோகா கற்றுத்தருகிறார் வினை சொல். எதையுமே மார்க்குக்காக படிக்கப்படாது. ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், பக்கத்து வீட்டுக்காரனோட பெரிசா சம்பாதிக்கணும்னு படிச்சா அப்படித்தான் இருக்கும். புரிஞ்சு படிச்சா புரியும். அப்ப கர்ம வினைனா இதுதான். முன்னோர் செய்த கர்ம வினை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிராணாயாமம் முன்னால தப்பா பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஆசனத்தை முன்னால தப்பா பண்ணிட்ட, கர்ம வினை, அதுதான் அதோட அர்த்தம். இந்த கர்ம வினையை பத்தி இனிமே பயப்படவே கூடாது. கர்மானா வேலை, வினைனா வேலை, அல்லது வினைனா தமிழ்ல தப்பா இருக்கிறதுன்னு அர்த்தம். வினையா வந்தாம்பா. ஒரு வேலைய நீ தப்பா செஞ்சுட்டடான்னு சொல்லாம அது உன் கர்ம வினை அப்படிம்பா. ஓ, கர்ம வினைனா அதை அழிக்க முடியாதோ? ஓ ஆமா, இந்த ஜென்மத்துல உனக்கு கர்ம வினை நீங்காது. அடே, வேலைய தப்பா செஞ்சுட்டேங்கிறத புரிஞ்சுக்கோடான்னு சொல்லாம கர்ம வினைங்கிற கோடிங்ல சொல்லிட்டாங்க. இப்ப 2 கர்ம வினை நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா, பிராணாயாமம் சுகமா உட்காரணும், சுகமா உட்கார்ந்தா அது கரெக்டான கர்ம வினைன்னு அர்த்தம். ஆசனம் பண்ணும்போது மூச்சை அடக்கின்னு இருக்கப்படாது, 1 2 எண்ணப்படாது, அதுவும் கர்ம வினை தான். அதனால இந்த கர்ம வினையை வச்சு வியாபாரம் பண்றவங்கள்ட்ட தயவு செய்து போகாதீங்க, அன்பான வேண்டுகோள். இப்ப பிராணாயாமம் பார்ப்போம். இன்னைக்கு வளர்பிறை வியாழன். இந்த வளர்பிறை வியாழன்ல மூச்சு காற்று அதிகாலையில 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் இடது பக்கம் தடையில்லாமல் செல்லும். அதாவது அம்பாள் இந்த லெப்ட் நாசில்ல ஃப்ரீயா போகும். 4 to 6 லெப்ட், 6 to 8 ரைட், திரும்ப 8 to 10 லெப்ட், 10 to 12 ரைட் அப்படின்னு மாறும். இப்ப நான் இந்த காணொளி பதிகிற நேரம் 10 மணி to 12 மணி. 4 to 6 இடது, 6 to 8 வலது, 8 to 10 இடது, 10 to 12 வலது, இடது வலது இடது வலது. அப்ப இன்னைக்கு எனக்கு இந்த நேரம் வலது பக்கம் மூச்சு போடும். பிராணாயாமம் பண்றதுக்கு முன்னால கபாலபதி பஸ்திரியா செஞ்சுட்டு நான் சூரிய நாடி சுத்தி பயிற்சி செஞ்சேன்னா நான் நினைச்சதெல்லாம் அடைய முடியும். இப்ப கபாலபதி நான் ஸ்டாப் பிரீத் அவுட் 7 தடவை. இந்த பக்கம் நேர பஸ்திரிகா, நேர கபாலபதி பஸ்திரியா முடிஞ்சது. இப்ப சூரிய நாடி சுத்தி செய்ய போறேன். இந்த ஆர்ம் ஃபிட்ல இந்த யோக தண்டத்தை இங்க வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு இப்படி செய்யப்படாது. இது படம் போட தெரியாம ஆர்டிஸ்ட் இங்க வச்சுட்டாங்க. இது இங்கதான் வரணும். இந்த கையை கீழே வச்சுக்கிறோம். முத்திரை பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதை லாக் பண்ணிட்டா முத்திரை தேவையில்லை. வலது கையோட 4வது விரல், இடது மூக்க மூடிக்கிறேன். கால் விரல்கள், பாதங்கள், கணுக்கால்கள், கெண்டைக்கால்கள், முழங்கால்கள், தொடைப்பகுதிகள், பிருஷ்டப்பகுதிகள், அடிவயிற்று பகுதிகள், இடுப்பு பகுதிகள், கீழ் முதுகு பகுதிகள், மேல் முதுகு பகுதிகள், வயிற்று பகுதிகள்,
மார்பு பகுதிகள், கை விரல்கள், உள்ளங்கைகள், மணிக்கட்டுகள், கீழ்கைகள், முழங்கைகள், மேல் கைகள், தோள் பட்டைகள், கழுத்து பகுதிகள், வாய்ப்பகுதிகள், மூக்கு பகுதிகள், காதுகள், கண்கள், நெற்றி பகுதிகள், தலைப்பகுதிகள். தளர்த்திக் கொள்ளவும். நான் இன்னைக்கு கொஞ்சம் வேகமா செஞ்சுட்டேன், நீங்க கொஞ்சம் மெதுவா செய்யணும். மீண்டும் நாளை புதியதொரு தகவலுடன் சந்திப்போம். தினமும் என்னுடன் இணைந்து முறையான ஆசனம், முறையான பிராணாயாமம், முறையான தியானம், முறையான உணவு முறைகளை மேற்கொண்டு பயிற்சிகளை செய்து உங்கள் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷனின் அடுத்த கட்ட முயற்சியாக ஒவ்வொரு வாரமும் திண்டுக்கல் மாவட்டம் சிலுவத்தூர் பகுதியில் காம்பார்வெட்டி எனும் கிராமத்தில் ஸ்ரீலஸ்ரீ காம்பார்வெட்டி ஐயா அவர்கள் நிர்மாணம் செய்துள்ள ஸ்ரீ அருள்மிகு மாதா புவனேஸ்வரி அம்மன் உடனுரை ஆத்மலிங்கேஸ்வரர் திருக்கோயிலில் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இலவசமாக யோக பயிற்சிகளை கற்றுத்தர முடிவு செய்துள்ளோம். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு பொதுமக்களும் பக்தர்களும் தவறாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த திருக்கோவிலில் வந்திருந்து இறைவனின் பரிபூரண ஆசியையும் ஸ்ரீலஸ்ரீ காம்பார்வெட்டி ஐயா அவர்களின் ஆசியையும் பெற்று பயிற்சியையும் கற்றுக்கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். இந்த கோவிலின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், ஸ்ரீலஸ்ரீ காம்பார்வெட்டி ஐயா அவர்கள் இந்து மதத்தின் மும்மூர்த்திகளும் அவர்தம் தேவியருடன் நமக்கு அருள் பாலிப்பது போல் இந்த கோவிலை நிர்மாணித்துள்ளார். மற்றும் மகாவிஷ்ணுவின் 10 அவதார திருவுருவங்களும் சிலைகளாக வடிக்கப்பட்டு நமக்கு அருள் பாலிக்கின்றார்கள். மற்றும் உயிரின் வடிவமாக திகழும் சிவலிங்கமானது ஆதிசிவன் என்ற வடிவில் 1008 லிங்கங்களாக நமக்கு அருள் பாலிக்கின்றார்கள். மற்றும் நாயன்மார்களில் முதல் நால்வரும் 18 சித்தர்களும் மற்றும் வராகி, பைரவர், விநாயகர், முருகன், ஆஞ்சநேயர் என்று இந்து மதத்தின் அனைத்து இறைவனும் அவர்தம் துணைவியருடன் நமக்கு அருள் பாலிப்பது போல் வடிவமைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பான புனித ஸ்தலமாகும். எனவே இந்த ஸ்தலத்தில் வந்திருந்து நீங்கள் பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது அனைத்து இறைவனின் பரிபூரண ஆசையும் உங்களுக்கு முழுமையாக ஸ்ரீலஸ்ரீ காம்பார்வெட்டி ஐயா அவர்களின் ஆக்ஞைப்படி கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். மேலும் நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். மற்றும் இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும்.
மற்றும் நமது பயிற்சி மையத்தில் 3 நாள் தங்கி பயிற்சி செய்யும் வாய்ப்பும் உள்ளது. மேற்கண்ட பயிற்சிகளில் எல்லாம் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான 9789889680 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரினை பதிவு செய்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். மேலும் நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷனின் வளர்ச்சிக்காக உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்யுமாறும் அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். சந்தோஷம்.